ஹாய் கைஸ். கிராமத்திலிருந்து சென்னைக்கு கோச்சிங் சென்டர் சேர்றதுக்காக போன 2 பெண்களுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பேய் வரிசைனா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம். நான் மதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோச்சிங் சென்டர் சேர்றதுக்காக 2 பெண்கள் அவங்க கிராமத்திலேருந்து சென்னைக்கு வர்றாங்க. அவங்க வந்து சேர நைட்டு 10 மணி ஆயிடுது. அதில் ஒரு பெண்ணுக்கு அவசரமாக பாத்ரூம் வருது. அவங்க போய் அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் கேட்குறாங்க. அவங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை காமிக்கிறாங்க. சேர்ந்த மாதிரி இங்கே பாத்ரூம் இல்லை, இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த வசதி இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காமிக்கிறாங்க. இவங்களும் போயிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு லைட்டே இல்லாமல் ரொம்பவுமே இருட்டாக பயமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து அதில் அவங்க கூட வந்த இன்னொரு பெண்ணும் இன்னொரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்றாங்க. கூட துணைக்கு வர கூப்பிட்றாங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அங்கே முடிக்கணும், நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் எங்களுக்கு வேலை இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அவசரமாக இருந்ததுனால அவங்களா தனியாக வர்றாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டு, ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியுது. அதுவும் விட்டு விட்டு அப்படியே எரியுது. அவங்க அந்த லைட்லேயே, அந்த லைட்டு வெளிச்சத்துலேயும் நிலா வெளிச்சத்துலேயுமே அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. போயிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கிறதுனால அந்த கதவுகள்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கரமாக அடிக்குது காற்றுக்கு. டம் டம் டம்னு அடிச்சுக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ பின்தொடர மாதிரி அவங்களுக்கு தோணுது. கொஞ்சம் அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு நம்ம பயப்படக்கூடாது, யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. மறுபடியும் நடக்கிறாங்க. நடந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த உருவம் பின்தொடர மாதிரியே அவங்களுக்கு சத்தம் கேட்குது. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. எப்படியாவது வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டுறாங்க. நடைய கட்டிட்டு அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இப்போ நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இந்த டைம் ஒரு உருவம் தெரியுது. அது ஒரு ஆண் உருவம் மாதிரி இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க யாராவது ஸ்டாஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி திரும்பி கொஞ்சம் முறைச்சா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நின்று முறைச்சி பார்க்குறாங்க. அப்போவும் அந்த உருவம் போகவே இல்லை. அப்படியே அந்த உருவம் அவங்கள நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. மறுபடியும் திரும்பிட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக நடைய கட்டுறாங்க. நடைய கட்டிட்டு வேகமாக இப்போ ஓடவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ரூம்மேட்டுக்கும் கூட வந்த பெண்ட்டையும் சொல்கிறாங்க. அவங்க யாருமே நம்பலை. அவங்க மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லி பார்க்குறாங்க. யாரும் இருக்காங்க, லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்கிறீங்க, யாரும் இருக்காங்க பாத்ரூம் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே நம்பலை. அவங்களுமே சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏதாவது பிரம்மையில் இருக்கும், எல்லாரும் வேறு இருட்டுக்கு ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் அப்படி நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்களே தவிர அவங்க ஒத்துக்கவே இல்லை. அந்த பெண்களுமே நம்மளை புது இடம், நமக்கு அப்படி தான் தோணாது, அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அடுத்த தடவை எல்லாம் போகலாம், தனியாக போவேணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு ரூம் ஒதுக்குறாங்க. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூம் நல்லாவே இருக்குது. அங்கே கூட வந்திருக்கிறவங்க அவங்களெல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 பேர் அந்த ரூமில் தங்குறாங்க. அப்படியே அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி பேசிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசிக்கிறாங்க. அவங்க எதனால் அங்கே வந்து தங்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு தூங்க போகிறாங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா பயந்து போன பொண்ணு பேர் சுமதி. அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் அப்படி முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு தூக்கமே அதுக்கப்புறம் வரலை. புது இடம் அதனால் அப்படி வரலையோ அப்படின்ட்டு அவங்களாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சின்ன லைட் இருக்குது. அது வந்து அப்படியே விட்டு விட்டு எரியிற மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுறாங்க, சரி தூக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து வச்சு புரட்டிட்டு இருக்காங்க. அந்த லைட்டு திடீர்னு நல்லா எரியுது. திடீர்னு வந்துட்டு ஆஃப் ஆகி எரியுது. என்ன பண்ணுறாங்க, சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அப்படியே வந்து அவங்களுக்கு தூக்கமும் வரவே இல்லை. அவங்க அப்படியே அந்த புக்கை தான் புரட்டிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. யாரோ வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, சட்டனை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஆனால் ஃபுல் லைட்டும் போட்டால் எல்லாருமே முழிச்சுக்குவாங்க, அவங்களுக்கும் சரி டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டு போடல. அந்த சின்ன லைட்டு மட்டும்தான் விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் டார்ச் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த லைட்டு விட்டு விட்டு எரியுது, அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே மறுபடியும் புக்கை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து ஜன்னல் ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ண மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போய் ஸ்க்ரீன் எல்லாம் விளக்கி விட்டு பார்க்குறாங்க. ஜன்னலை திறந்து விட்டு பார்க்குறாங்க. யாருமே இல்லை. மறுபடியும் தூங்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெட்டுக்கு போயிடுறாங்க. பெட்டுக்கு போய் நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போற்றி தூங்கிடலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க.
தூங்கலான்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஷீட்டுக்கு வெளியில இருக்கிற உருவம் அவங்களுக்கும் கண்ணுக்குள்ள உள்ள தெரியுது. பெட்ஷீட்டுக்குள்ள தெரியுது. அவங்களால அப்புறம் மறுபடியும் கண்ண மூடவும் முடியல. பயமா இருக்கு. அதனால கண்ண திறந்துடுறாங்க. திறந்து பார்த்தா அந்த உருவம் நிக்கிற மாரியே இருக்கு. என்ன பண்றாங்க, எப்படியாவது தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் கண்ண இறுக்கி மூடிட்டு வந்து தூங்க முயற்சி பண்றாங்க. அன்னைக்கு எப்படியோ தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சிருது. அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, மத்தவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்த பெண்கள்ட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாரி எதுவுமே ஃபீல் ஆகல. எதுவுமே இல்ல. சரி இத நம்ம வெளியில சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. நேத்து மாரி நம்மள தான் திட்ட போறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ட சொன்னாலும் அவங்க எதுவும் எடுத்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ்க்கு போறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படியே போயிருது. அடுத்த நாள் இரவு வருது. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, இவங்க முன்னாடியே தூங்கிடலாம், நம்ம லேட்டா தூங்குறதுனால தான் நமக்கு மட்டும் இப்படி மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டுட்டு முன்னாடியே தூங்க போயிடுறாங்க. தூங்க போனா, அதுலயும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் என்ன வருது, அன்டைம் ஆனோனயுமே அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து மறுபடியும் முழிப்பு வந்துருது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து போறதுன்னா யாரையாவது மறுபடியும் கூப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. நம்ம தெரியாம வந்து இந்த ஹாஸ்டல்ல மாட்டிக்கிட்டோம். ஏன்னா பாத்ரூம் தான் ரொம்ப முக்கியமானது. அத வந்து தள்ளி வச்சிருக்காங்களே, நம்ம அன்டயத்துலலாம் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க பயப்படுறாங்க. இது நம்ம லேட்டாவே தூங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது எழுப்பணும். அவங்க வராங்களான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல இருந்து கூட வந்தாங்க இல்லையா? அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ மட்டும் எழுப்புறாங்க. அவங்க பேரு பார்த்தீங்கன்னா ரேவதி. அந்த ரேவதிங்கிற பொண்ண மட்டும் எழுப்புறாங்க. அவங்க நல்லா அசந்து லேட்டா தான் தூங்கியிருப்பாங்க. அசந்து நல்லா தூங்குறாங்க. அவங்க எந்திரிக்கவே மாட்றாங்க. வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட்டும் அவங்க தனியா தான் போ வேண்டியதா இருக்கு. அந்த பாத்ரூமுக்கு அவங்க போறாங்க. வேற எழுப்பி சரி ஏன்னா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸே வரலைன்னா அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா தனியா போறாங்க. போயிட்டு இருக்கும்போது சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே போயிட்டாங்க. ஆனா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி யாரோ திருகி விட்ட மாதிரி தண்ணி சவுண்டு நல்லா கேட்குது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, சரி யாரோ இருக்காங்க போல நல்லதா போச்சு. நம்ம துணைக்கு யாரோ இருக்காங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா, தண்ணி மட்டும் வெளியில வந்துகிட்டே இருக்கு. உள்ள யாருமே இல்ல. அவங்களுக்கும் சரி யாராவது திருகி விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதெல்லாம் அடைச்சு விடுறாங்க. அடைச்சு விட்டுட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. மறுபடியும் தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு திக்கு 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 திக்குன்னு அடிச்சுக்குது. இப்ப நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம மட்டும் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் அடைச்சு விடுறாங்க. அந்த டேப் அடைச்சு விட்டுட்டு மறுபடியும் வெளியில வர்றாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த உருவம் பின்தொடர மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம யாராவது நமக்கு தெரியாம யாராவது பின்னாடி வந்தா நமக்கு ஒரு உணர்வு வரும்ல, யாரோ நம்மள பின்தொடர மாதிரி அந்த மாதிரியே அவங்களுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. இவங்க அப்படியே மறுபடியும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. கண்ண மூடிட்டு எப்படியாவது ஓடி போயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கலான்னு போறாங்க. அந்த உருவம் வந்து இப்ப சத்தம் வந்து நல்லாவே கேட்குது. கால் தடி தட வந்து நல்லாவே கேட்குது. கொஞ்சம் நிலா வெளிச்சமாவும் இருக்கு. அந்த உருவத்தோட நிழல் இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு ஆண் உருவம் மாரி தெரியுது. இவங்க அப்படியே என்ன பண்றாங்க, திரும்பி சட்டுன்னு பார்க்குறாங்க. அந்த உருவம் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு இருந்த மாரி இன்னைக்கும் அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. அந்த உருவம் இவங்கள அப்படியே பின்தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன பண்றாங்க, கண்ண இறுக்கி மூடிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் பயங்கரமா கத்திட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து 1, 2 பேர் முழிச்சிருப்பாங்க இல்லையா சத்தத்துக்கு, அவங்கலாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாரி சொல்றாங்க, நடந்தத சொல்றாங்க. "நீ கொஞ்சம் பயந்த பொண்ணுன்னு நெனைக்கிறோம். அதனால தான் உனக்கு மட்டும் இப்படி தோணுது. நாங்கலாம் போயிட்டு தானே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அத அன்னைக்கும் அவங்கள யாருமே பெருசா எடுத்துக்கல. அன்னையோ இதோட அன்னைக்கு அடுத்த அந்த நாள் வந்து முடியுது. இதே மாதிரி தான் தொடருது. அந்த பொண்ணுக்கு மட்டுமே தொடருது. அந்த பொண்ணு யோசிக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி தொடருது? ரூம கூட மாத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இதை விட நம்ம என்ன பண்ணலாம், இங்க பழைய ஸ்டாஃப் யாராவது இருந்தாங்கன்னா இதை பத்தி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அவங்க ஃப்ரெண்டை மட்டும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டாஃபுகள்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபா அந்த பழைய ஸ்டாஃப்லாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்க தான் இருக்காங்க. அந்த 1, 2 பேர் வந்து சொல்றதுக்கு தயங்குறாங்க. எங்களுக்கு ஏதாவது வேலையில பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உருவம் உங்களுக்கு இன்னும் தட்டுப்படுதா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்ப இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கிறது நம்ம அப்படி நினைக்கிறது உண்மைதான். ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதாகுது. அந்த மறுபடியும் ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அந்த பொண்ணு வந்து கேட்குது. அம்மா என் பேர் சுமதி. உங்க பொண்ணு மாரி நீ நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல. எங்களுக்கு படிச்சு தான் ஆகணும். படிச்சு நம்ம ஏதாவது எங்களுக்கு வேலைக்கு போனா தான் வந்து எங்க குடும்பத்த காப்பாத்த முடியும். நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இங்க வந்து தங்கி படிக்கிறோம். ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோம். நாங்க மாத்தியும் வேற எங்கேயும் போய் ஜாயின் பண்ண முடியாதுமா. தயவு செய்து நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு வருந்தி கேட்குறாங்க. அதனால வந்து அந்த வயசான அவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை மாதிரியே அந்த நீங்கள் தங்கியிருக்கிற அதே ரூமில் ஒரு பொண்ணு தங்கி படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ படிச்சுட்டு இருக்கும் போது இங்கே வந்து டிரைவராக ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த ஆளும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணாங்க. கொஞ்ச நாளில் வந்து என்னாச்சுன்னா அந்த டிரைவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து விலகிடுச்சு. ஆனாலும்
அந்த ஆள் வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். இது இங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு வந்து அதே டயத்தில் வந்து இன்னொருத்தரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த நபருக்கு இன்னுமே ரொம்ப அந்த பையன் வலுக்கட்டாயமாக பேச சொல்லி அப்பப்போ இப்போ இருக்கிற அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் நின்று தான் வந்துட்டு 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்போ வந்து வலுக்கட்டாயமாக நீ என்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு வர சொல்லி அந்த பையன் பேசிக்கிட்டே இருப்பான். இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த பையனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் தான் இருந்தான். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் வந்து அங்கே வந்திருந்தபோது ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வர சொல்லியிருந்தான். அந்த பொண்ணு வந்துருந்துச்சு. 2 பேருமே ஆனால் ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு வந்திருக்கு, இன்னையோட இவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இவனை எப்படியாவது மாட்டி விடணும்னு அந்த பொண்ணும், அந்த பையன் வந்து இன்னைக்கு இவ்வளோ தான் செஞ்சே ஆகணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போக மாட்டா, வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணை வந்துட்டு வலுக்கட்டாயமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து என்ன தைரியம் இருந்தால் வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பையனை நீ லவ் பண்ணுவ, உன்னை வந்து நான் பாரு ஆசிட் அடிச்சுக்க போகிறேன், உன்னை வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருக்கு, முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மறைவாக வந்து நிற்க சொல்லியிருந்திருக்கு. அவங்க எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. அந்த பொண்ணோட ரூம்மேட்ஸு மற்றும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. அந்த பையனை கையங்காலமாக மாட்டி விட்டதுனால அந்த பையனை பிடிச்சி எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு நீ ஒரு பொண்ணு அடிப்பியா, எப்படி நீ அடிக்கலாம், அப்படி எங்கள் முன்னாடியே வந்துட்டு நீ ஆசிட் அடிச்சிருவேலாம் சொல்கிற, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கட்டி வச்சுறாங்க. அந்த மரத்துலேயே வந்து அந்த பையனை கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, உன்னை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் யார் கழட்டி விட்டாங்கன்னு தெரியல, அந்த பையனை காணோம். இவங்களை தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த பையனை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அதோட விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, அந்த பொண்ணோட ரூமுக்கு எதிர்த்தாப்பில் பயங்கரமாக வந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது, அலறல் சத்தம் கேட்குது. எல்லாருமே வந்துட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறாங்க. யாரோ தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்க கீழே கூட போகல, எல்லாருமே அந்த ஜன்னலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற எல்லார் ஜன்னலையும் திறந்து வந்து எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி 1 மணி டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தீ வச்சுக்கிட்டு எரிஞ்சிட்டான். எரியும் போது பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், என் வாழ்க்கை போனதுக்கும் சரி நான் இறந்ததுக்கும் சரி எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை சேர்ந்தவங்களும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறல் சத்தத்தோட எப்படி இருக்கும் அந்த அந்த தீப்பிடிச்சி எரியும் போது எப்படி அலறுவாங்க அந்த மாதிரி அலறல் சத்தத்தில் அதே சமயத்தில் சாப விட்டுட்டோம் அப்படியே வந்துட்டு கீழே விழுந்து அந்த பையன் வந்து அப்படியே இறந்து போயிடுறான். இது வந்து அங்கே அப்போ தங்கியிருந்தவங்களுக்கும் வேலை செஞ்சவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டில் அப்போ இருந்த ஸ்டாஃபுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு வேலையை மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு வேறெல்லாம் பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு மாற்றிட்டு புதுசாக வந்து ஆளுகள் எல்லாத்தையுமே இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்து யாரும் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அப்படியே வந்துட்டு மொத்தமாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வேறு இதுக்கு அப்படியே மாற்றி விட்டுட்டாங்க. யாருக்குமே தெரியாமல் இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அந்த போலீஸ் கேஸ் இன்னுமே இருக்குமா, இதுதான் உண்மையாக நடந்தது. ஆனால் வந்துட்டு அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமில் இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு புதுசாக தங்குறவங்க இந்த மாதிரி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் கண்ணிலையுமே வந்துட்டு அந்த பாத்ரூம் பக்கம் போனால் வந்துட்டு எப்பயாவது தட்டுப்படும், நாங்கள் வந்துட்டு அதை அப்படியே பெருசாக எடுத்துக்கிறதுல எங்களுக்கு பழகி போச்சுமா. என்னையும் இன்னொரே ஒரு ஸ்டாஃப் 2 ஸ்டாஃப் மட்டும்தான் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் தூக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்பவுமே கெஞ்சி கேட்டிருக்கோம், எங்களுக்கு இங்கேருந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கெஞ்சி கேட்டதுனால எங்கள் 2 பேரை மட்டும் விட்டு வச்சுருக்காங்கம்மா. அப்போ நான் சொன்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா, வெளியில் எதுவும் சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்சுமே கேட்குறாங்க. அந்த பொண்ணு பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமதி பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்க இவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க, நேராக போய் மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போடுறாங்க. என்னை வந்து நீங்கள் வந்து பிரம்மன் சொன்னீங்க, பைத்தியன்னு சொன்னீங்க, என்னென்னமோலாம் சொன்னீங்க, என் கூட இருந்தவங்களே கூட நம்பாமல் இருந்தாங்க, ஆனால் அப்படி நடந்தது உண்மை தான், உங்கள் இதில் வேலை செய்கிறவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க, இங்கே கூப்பிட்டு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க போய் கூப்பிட்டு வர போகிறாங்க. அந்த 2 பெண்களுமே வயசான பெண்களுமே அங்கே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடியே நியூஸ் தெரிஞ்சு அவங்கள வேலையை விட்டு மாற்றிட்டாங்க, வேறு பக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வேலையை விட்டு மாற்றிட்டாங்களா இல்லை வேலையை விட்டு எடுத்துட்டாங்களானே தெரில. பாவம் அவங்க 2 பேரும் சொல்லி அவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் மறுபடியும் திட்டி விட்டுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தப்பான இதை பரப்பாதீங்க, தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. திட்டி விட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே மனசுடைஞ்சு வந்துடுது. வந்துட்டு அப்புறமா யோசிக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் கூட பொறுத்து
கொடுத்து வந்துட்டு அந்த ஆதாரத்தோட நிறைவேற்றிருக்கலாம். இப்போ நமக்கும் பிரச்சனை, அந்த நம்மளால சொன்ன அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுது. அந்த கூட வந்த பொண்ணும் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இந்த பொண்ணு அதுவே நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் அவங்க சொன்ன நினைவுகள்லாம் அதிகமாக வருது. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, தீ வச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம், அந்த ரூம் பக்கத்தில் தான் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அப்போ தான் அதிகமாக நினைவு வருது. இன்னும் தூக்கமே சுத்தமாக வரவே மாட்டேங்குது. அப்படி என்ன பண்ணுறாங்க, சரி எப்படியாவது வலுக்கட்டாயமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை போத்தி படுத்திருக்காங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது. சகிச்சிக்கவே முடியாத ஒரு ஸ்மெல் வருது. அப்படி என்ன டக்குன்னு எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. நல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. அந்த ஸ்மெல்ல தாங்கவே முடியல. எந்திரிச்சு ஜன்னலாம் மறுபடியும் திறந்து விடுறாங்க. திறந்து விட்டால் அந்த எரிஞ்ச உருவம், அவங்க அந்த பாத்ரூம் கிட்ட பார்த்த உருவம் அப்போ வந்து அவங்களுக்கு வெறும் நிழல் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்ச உருவம் அப்படியே, அந்த ஆண் உருவம் அப்படியே வெளியில் நிற்கிற மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஆயிடுது. ஐயோ, நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிழல் மட்டும் தான் தெரிஞ்சு, இப்போ உருவமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி தூங்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை அவங்க கத்தலாம் இல்லை. ஏன்னா வந்து 2, 3 தடவை ஆயிடுச்சு இல்லையா, கத்துனாலும் நம்மளை தான் திட்ட போகிறாங்கன்னு இந்த தடவை அவங்க கத்தவே இல்லை. அந்த பொண்ணு ஓடி போய் மறுபடியும் பெட்டில் இருந்துட்டு அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிறாங்க. பூத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கண்ணை மூடி தூங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வாந்தியும் குமட்டலுமா வருது. ஏன்னா அந்த ஸ்மெல்ல அவங்களால சகிச்சிக்கவே முடியல. இது எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மறுபடியும் போய் அப்படியே அந்த ஜன்னலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி வரலை, ஆனால் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு அவங்களுக்கு அதே மாதிரியே ஃபீல் ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டை போத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை மூடி வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வந்து கம்மியாகுது. எப்படியாவது நம்ம வலுக்கட்டாயமாக தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குது. லைட்டும் இப்போ எல்லாமே போட்டாங்க. எல்லாருமே பக்கத்தில் எல்லாம் எந்திரிச்சு வந்த மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்குது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு என்னென்னு பார்க்குறாங்க. பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி லைட்டெல்லாம் எரிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா கத்திருக்காங்க. ஆனால் கத்துனது சுமதி கிடையாது, சுமதியோட ஃப்ரெண்டு கத்திருக்காங்க. அந்த உருவத்தை சுமதி இப்போ பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமதியை அந்த உருவம் கொல்ல போகிற மாதிரி அப்படியே வந்துட்டு பக்கத்தில் அந்த எரிஞ்ச உருவம் அப்படியே சுமதி பக்கத்தில் போயிட்டு ரொம்ப கொல்ல போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதனால இவங்க வந்து பயங்கரமாக கத்திருக்காங்க. இல்லை வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நீ கட்டுக்கதையை கட்டி விட்டு இப்போ ஒவ்வொருத்தராக வந்துட்டு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து பயந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுமதியை மறுபடியும் திட்டிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. நீ ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த சுமதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ சொன்னது உண்மைதான், நான் நம்புகிறோம். ஆமாம், நானும் பார்த்தேன், நீ சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு, நானும் பார்த்து நம்புகிறோம். அன்றைக்கி நீ வந்து பாத்ரூம் கூப்பிடும்போது நாங்கள் வரலன்னு சொன்னேன் நீ, நான் இல்லை, நாங்கள் வந்து அன்றைக்கி வந்தோம், நானும் 4-5 பேர் வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ லைட்டே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் வந்து இங்கேருந்தே நம்ம ஹாஸ்டல்ல இருந்தே அந்த பாத்ரூம் வரைக்கும் எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நீ இப்போ எங்களே பொய் சொல்கிற, ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கோவப்பட்டுட்டு தான் நாங்கள் பாதியில் திரும்பி வந்துட்டோம். நீ சொல்கிறதெல்லாம் இப்போ நம்புகிறோம், உண்மை தான் போல, நீ சொன்னதெல்லாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் நம்புறேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே நடந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்குமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு முடிவே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த நாள் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு இதே மாதிரி அன்டயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த பாத்ரூம் சொன்னாங்க இல்லையா, அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு மரம் மாதிரி பெரிய மரம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் தீ எறிகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தீ எறிகிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆள்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து யாரோ தான் வந்து அவங்கள தான் வச்சுருப்பாங்க, தீ வச்சுருப்பாங்க. அதுவாக எரியல போல், நம்ம பக்கத்தில் போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சேர்ந்து போகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தனியாக போனால் தான் நமக்கு பிரச்சனை வருது, நம்ம எல்லாருமே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. சேர்ந்து போய் பார்த்தோம்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க, அதுவும் யாக வளர்க்குற மாதிரி இருக்குது, தீ எறிகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருது. ஏன்னா வந்து மந்திரவாதிகளாக உட்காந்து ஏதோ மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இவங்களுக்கு பயமாயிருது. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம தப்பாக வந்துட்டோம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. 1-2 பேர் என்ன சொல்கிறாங்க, இருங்க முழுசா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. 1-2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைப்பா நம்ம இந்த இடத்துல வந்தது தப்பு, அன்டைய வேற அவங்க ஏதாவது பண்ணி நமக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, வா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா போயிடுவோம்னு சொல்லிட்டு அதில் பயமுறுத்திட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக போகலாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, முழுசாங்க என்ன நடக்குதுன்னே பார்க்காம இவங்க மறுபடியும் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. தூங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த மாதிரி எங்கேயாவது தனியாக போனால் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது. யாரோ பின்தொடர மாதிரியும், அந்த ஸ்மெல்லு வந்து வாந்தி வர்ற மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 40, 50 பெண்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒவ்வொரு நியூஸாக வெளியில் தெரியுது. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரியுது. இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்து சிவியர் ஆகுது. மேனேஜ்மெண்ட் இதை வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் 2, 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தனியாக மறுபடியும் அந்த பக்கம் போகுது. பாத்ரூம் பக்கம் போது யாரு சுமதி இப்போ மறுபடியும் வந்து பாத்ரூம் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்த்துக்குவோம் என்னன்னாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற தைரியமாக போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் தண்ணியை திருகி விட்ட மாதிரி சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறாங்க, சரி யாராவது போயிருக்கிறவங்க திருகி விட்டுருப்பாங்க, நம்ம போய் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் தண்ணியை இப்போ நல்லா அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த தண்ணி திருகி விட்ட மாதிரி இப்போ வந்து தண்ணி சவுண்டு கேட்குது. மறுபடியும் இவங்க போகிறாங்க, போய் அடைச்சி விட்றாங்க. அடைச்சி விட்டுட்டு மறுபடியும் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்பத்தான் அவங்க ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. அன்னைக்கும் அந்த யாக வளர்க்குற மாதிரி தெரியுது. பின்னாடி வந்து பயங்கரமாக வந்துட்டு தீயறிகிற மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து தனியாகவே போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அப்படியே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போனால் அந்த மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமானவங்களாம் நிற்கிறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஒளிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியாத மாதிரி நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கவனிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனால தான் வந்துட்டு மறுபடியும் இந்த ஹாஸ்டலில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது. உங்கள் பையன் நீங்கள் அன்றைக்கே வந்துட்டு ஏதாவது பூஜை பண்ணி ஏதாவது வந்து நீங்கள் அந்த ஆன்மாவை சாந்தி அடை செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாயிருச்சு. இருக்கும் போதும் தொந்தரவு பண்ணால், இல்லாத போதும் எங்களை தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே அந்த யாக விளக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த தண்ணி திறந்து இவங்க அடைச்சி விட்டுருப்பாங்க. அந்த தண்ணி ஏன் அப்படி திறந்துருந்துச்சு, ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த யாகத்தை வந்து அந்த தீயை அழிக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி வந்து இங்கேருந்து அப்படியே போயிருந்திருக்கு. இங்கேருந்து தண்ணி திருகி விட்டு அங்கேருந்து அந்த தண்ணி போய் அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறத வச்சு தான் இவங்களுக்கே தெரியுது, இது வந்து ரொம்பவுமே உக்கிரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து வந்து ஒரு அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மறுபடியும் பூஜை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2, 3 தடவை பண்ணி பார்த்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது. நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். அது வந்து அமாவாசை வரட்டும், அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து இது எப்படியாவது அடைச்சிடலாம், அந்த ஜாடிக்குள்ளே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சுமதிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுது. அதாவது அந்த தண்ணி வந்து திருகி விட்டதுக்கு காரணமும் அந்த உருவம் தெரிஞ்ச காரணமும் என்னென்னா, இங்கே வந்து அந்த ஆன்மாவை அடக்கிறதுக்காக பூஜை நடக்குது. அதனால தான் வந்து அந்த தண்ணி சவுண்டு இதெல்லாம் கேட்டிருக்கு. பயமுத்திரமெல்லாம் நடந்திருக்கு. நைட்டு வந்து அவங்க அந்த வந்து பூஜையை வந்து செஞ்சுருந்துருக்காங்க. ஆனால் வந்து எதுவுமே சரியாக வந்து நடக்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராகவே போயிடுறாங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு நேராக போயிடுறாங்க. போய் மேனேஜ்மெண்ட்டே நேரடியாக பேசுகிறாங்க. என்கிட்ட பொய் சொன்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ என்ன நடக்குது நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன். அப்போ வந்து நடந்தது உண்மைதான், என்னை தான் நீங்கள் இப்படி பண்ணீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி செஞ்சிடாதமா, உன்னே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்களா, அவங்க படிப்பெல்லாம் வீணாக போயிடும், நீ பண்ணுற தப்புனால அப்புறம் அவங்களாம் பாதிக்கப்பட போகிறாங்க, அதனால் வந்து அந்த மாதிரி எதுவும் தப்பு செஞ்சிடாத, நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளக்கமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீ சொன்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான வேலை தான் இறங்கியிருக்கோம். இன்னும் 2, 3 நாள் அவங்க சொல்லியிருக்காங்க, அமாவாசைக்குள்ளே இன்னொரு தடவை பூஜை பண்ணால் சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை பண்ணி நாங்கள் வந்து இதை அடைச்சிருவோம், நீ வந்து பெருசு பண்ணாத, நீ போ, இதுக்கு போ, கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவங்க யோசிக்கிறாங்க, சரி நம்மளால் மற்ற பொண்ணுங்களும் பாதிக்கப்பட வேணாம், அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பண்ணலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட மட்டும் கூட இருந்த அவங்கள்ட்ட மட்டும் சொல்கிறாங்க, இப்படி நடந்துச்சு, வெளியில் சொல்ல வேணாம், சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அன்றைக்கி வேணால் வந்து நம்ம என்ன நடக்குது மறுபடியும் போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த அமாவாசைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கவே இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே போகிறாங்க. இப்போ ஒரு 10 பேருமே அந்த ரூமில் இருக்கிற அத்தனை பேருமே போகிறாங்க. போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே புகையெல்லாம் வானம் உயரத்துக்கு இருக்குது. யாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இதுலேயே தீயிலேயே அந்த புகையிலேயே வந்து ஒரு ஆள் மாதிரி வந்து மேலே அப்படியே ஒரு உருவம் மாதிரி மேலே வருது. அந்த உருவம் அப்படியே எரிஞ்சு போன மாதிரி பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. இப்போ எல்லாருமே அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்ருக்க இந்த பொண்களும் பார்த்துட்ருக்காங்க, நேரடியாகவே பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆவி மாதிரி வந்த உருவத்தை அப்படியே ஒரு ஜாடியில் அடக்க பார்க்குறாங்க. அப்படியே இந்த ஜாடியில் அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடைச்சிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் அந்த ஜாடி டம்முன்னு வெடிச்சு மேலே வானத்துக்கு போயிட்டு அது கீழே விழுகுது, டம்முன்னு கீழே விழுகுது. மறுபடியும் அந்த உருவம் அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாமே அந்த 10 பெண்களும் கண்ணார பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்து சிலுத்து போயிடுது. பயம் வேற பயங்கரமாக இருக்குது. அப்படியே நடுங்கிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இடையிலையும் போக முடியாது, தனியாக போக முடியாது, எல்லாம் சேர்ந்தா போகணும். அதனால் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா
மறுபடியும் இவங்க வந்து அந்த பாத்ரூம் பக்கத்துல தான் இந்த பொண்கள்லாம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் தாண்டியே அவங்க வந்து யாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் அந்த பைப் எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு தண்ணியா ஊத்துது. பாத்ரூமே நெறஞ்சிருச்சு. தண்ணி ஃபுல்லா அப்படியே வெளில வருது. அந்த யாகத்த அழிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து தண்ணியெல்லாம் வெளில போகுது. அந்த கதவெல்லாம் டம் 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 டம்னு பயங்கரமா அடிச்சுக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நைட் நேரத்தில அசையவே அசையாது. ஆனா, இப்போ பயங்கரமா சூறாவளி இந்த மாரி காத்தடிக்குது. எல்லாருமே வந்துட்டு அப்படியே கண்ணு தெரியாமயோ ஒரு மாதிரி வந்துட்டு அங்கிட்டும், இங்கிட்டும் அசைஞ்சுகிட்டு அப்படிதான் வந்து அந்த பூஜைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த மாந்திரிகர் வந்து சொல்றாரு, "என்ன டிஸ்டர்ப் நடந்தாலும் நீங்க இத வந்து நிறுத்தாதீங்க. நீங்க வந்து மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம இத அடைச்சாகணும்." மறுபடியும் இன்னும் நெறைய ஜாடி வச்சிருக்காங்க. எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்த மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவ ஒரு வழியா வந்துட்டு யா யாருமே வந்து டிஸ்டர்ப் ஆகல. அவங்க அப்படியே அந்த மந்திரத்த ஊதிக்கிட்டே இருக்காங்க. அந்த உருவம் மறுபடியும் வந்து ஒரு ஜாடியில மறுபடியும் அப்படியே அடைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஆவி மாரி இருக்கு. அந்த ஆவி வந்துட்டு மனுஷ உருவம் மாரி இருந்துச்சு. அது அப்படியே சின்னதாயிடுச்சு. மறுபடியும் அந்த ஜாடியில போட்டு அடைச்சுட்டாங்க இப்ப. அடைச்சுட்டு அத நல்லா இது பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே அமைதியாயிருது. அதாவது அந்த சத்தம் கேட்டது, தண்ணி இதானது, காத்தடிச்சது எல்லாமே அமைதியாயிருது. இப்ப சுத்தமா அமைதியாயிருது. எந்த இதுவுமே இல்ல. அப்ப வந்து அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு வழி அடைச்சாச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வந்து இந்த மாரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்புறம் இந்த பெண்கள் இப்ப ஒளிஞ்சிருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் அவங்களும் கூப்பிடுறாங்க. "இங்க பாரும்மா எல்லாமே சரி பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வந்து பேசாம இங்க உங்க ஸ்டடிய பாருங்க. நீங்க வெளியிலயும் இது யார்ட்டயும் சொல்ல வேணாம். இது சரியா போயிடுச்சுல வெளியில சொல்ல வேணாம். எல்லாம் பயந்துருவாங்க. தயவு செய்து இப்பதான் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் போயிருவாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் வந்து சரின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி நம்ம எதுக்கு அடுத்தவங்க படிப்பையும் கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடுச்சுல பிரச்சனை சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டே கேட்குறாங்க அவங்க. என்ன கேட்குறாங்கன்னா, "இவ்ளோ நடந்திருக்கு. அந்த அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றாங்க? அவங்க நல்லா இருக்காங்களா? என்ன பண்றாங்கன்னு?" கேட்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மைய சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த ரூம்லயே இறந்துட்டாங்க. மர்மமான முறையில இறந்துருக்காங்க. எப்படின்னே தெரியல. அதாவது வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி இறந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இவங்க அத சொன்னோனயுமே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆகுது. "இது நீங்க ஏன் இப்படி மறைச்சீங்க?" அப்படிங்க. "இப்ப தான் எல்லாம் சரியாயிடுச்சுலம்மா. ஏன் அத தோண்டுறீங்க? விடுங்க இல்ல இப்ப தான் சரியாயிடுச்சுல. எந்த பிரச்சனையும் வராது. நீங்க போங்க போய் படிக்க பாருங்கங்கிறாங்க." அப்படியே இந்த அத கேட்ட அந்த பெண்களுக்கெல்லாம் பயங்கரமான பயமா இருக்கு. ஏன்னா இறந்துருக்குங்க சொல்றாங்க. அதுவும் இந்த ரூம்ல தான் சொல்றாங்க. எப்படி இறந்துருக்கும்? அந்த பேய் தான் கொன்றுக்குமா? இல்ல எப்படி இறந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இவங்க வர்றாங்க. இதோட இந்த கதை முடியுது.